எஸ் இந்த வீடியோவில் 11th மேக்ஸு பயிற்சி 3.1ல் 11 சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாமா? கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப் மற்றும் சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி கியூப் எனில் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என நிரூபிக்க. சரி, நமக்கு இப்போ ஏ கியூப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி கியூப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம எடுத்துட்டு இந்த ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இப்படி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ கியூப் இருக்காது எடுத்துக்கோங்க. இப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இருக்கா. நெக்ஸ்ட்டு ஏ கியூப் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் டீட்டா இருக்கலாம். இப்போ இது வந்து எதோட தலைகிழி? சைனோட தலைகிழி. அப்போ என்ன சொல்லுவீங்க? 1 சைன் டீட்டா எடுத்துக்கலாமா? அப்போ மைனஸ் சைன் டீட்டா. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு கீழே 1 எடுத்தோமா, முதல்ல இருந்துங்க கீழே பிறகுங்க. அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு கீழே வந்துடும் 1 இன்ட்டு சைன் டீட்டா, சைன் டீட்டா வந்துடுமா, அது குறுக்க பிறகுங்க 1 மைனஸ் இங்கே வந்துடும் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? அப்போது ஏ கியூப் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 எடுத்துருக்கோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்துடுமா? அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா போட்டுக்கலாம் பை சைன் டீட்டா வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கலாமா? இங்கே எனக்கு பி கியூப் ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இருக்கா. சீக்கன் வந்து இதோட தலைகிழி 1 காஸ் வருமா. ஸோ 1 சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 காஸ் டீட்டா போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே இருக்கும் காஸ் டீட்டா. கீழே 1 அர்த்தமா. அப்போ என்ன கிடைக்கும்? பி கியூப் ஈக்குவல் டு கீழே வந்து இருந்துடும் காஸ் டீட்டா வந்துடுமா. அடுத்து கொடுக்க பிறகுங்க 1 இங்கே பிறகு இருக்கும் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அதே மாதிரி பாருங்க, பி கியூப் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே எடுத்துக்கலாமா. பார்த்தீங்க காசை கொண்டு போனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்துடுமா. அப்போ என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்துடும். அப்போ இது பிறகு என்ன அப்ளை பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டா போடலாம் பை என்று காஸ் டீட்டா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோமா, இதில் வந்து நம்ம இங்கே ஏ கியூப் போட்டுருக்காங்களா. ஸோ இதை நம்ம ஏயா மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? சின்ன 2 பக்கம் நம்ம கியூப் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது இப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து அது ரூட் கியூப் ஏ பவர் கியூப் இருக்கும் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன வந்துடும்? ரூட் ஆஃப் கியூப் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டான்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இங்கே எனக்கு இந்த ரூட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? அதாவது ஏ ஸ்கொயர் இருக்குது, ரூட் எப்படி போடலாம்? 1/3 போடலாமா. அதாவது கியூப் ரூட்டை 1/3 போடலாம். ஓகேவா? இது ஸ்கொயர் ரூட் என்ன போட்டு 1/2 போடாது. நெக்ஸ்ட் நான் கியூப் ரூட்னா 1/3 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே என்ன போடணும்? அது சேம் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை கீழே இருக்கும் சைன் டீட்டா பவர் இது. இப்போ ரூட் கியூப் நம்ம 1/3 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன ஆயிரும்? கியூப் கேன்சல் ஆகி நமக்கு ஏ ஈக்குவல் டு ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/3 வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா கொண்டு சைன் டீட்டா கொண்டு அப்படி அப்போ இது உள்ளே பிரிக்கோங்க. ஸோ காஸ் பவர் 2/3 டீட்டா வந்துடும். இங்கே இருக்கும் சைன் பவர் 1/3 டீட்டான்னு இருக்கும். இது மட்டும் உள்ளே கொண்டு பிரிக்கிருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பார்க்கலாமா. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சேம் என்ன பண்ணுங்க, இங்கே கியூப் ரூட் எடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே ரூட் ஆஃப் கியூப் ரூட் பி கியூப் ஈக்குவல் டு கியூப் ரூட் என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டான்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? பி கியூப் ஈக்குவல் டு பவர் என்ன போடலாம்? இதோட அடுக்கு வந்து 1/3 போடுவோமா. ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே செய்யணும் சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா பவர் என்ன தூரம்? கியூப் ரூட் நம்ம 1/3 எடுத்துக்கலாம். கியூப்பும் கேன்சல் ஆயிருமா. ஸோ என்ன இருக்கும்? பி கிடச்சிருமா. ஸோ பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? வந்து 1/3 உள்ள கொண்டு பிறகுங்க சேம் சைன் பவர் 2/3 டீட்டா பை கீழே வந்துடும் காஸ் பவர் 1/3 டீட்டா. நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ தெரிஞ்சுட்டு அதே மாதிரி பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ண பார்த்தீங்கன்னா இதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போது என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைட் இருக்கிற இதை நம்ம எடுத்துட்டு இந்த ஆன்சர் ரைட் சைடில் 1 நம்ம கொண்டு வர போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ ஏழு வழி என்ன இங்கே இருக்குதுன்னு அப்போ காஸ் பவர் 2/3 டீட்டா பை சைன் பவர் 1/3 டீட்டா பவர் என்ன பண்ணணும்? ஸ்கொயர்டு. ஓகேவா? அதே மாதிரி பி ஸ்கொயர் போடலாமா. இப்போ என்ன போடுவீங்க? பி எனக்கு நமக்கு சைன் பவர் 2/3 டீட்டா பை காஸ் பவர் 1/3 டீட்டா பவர் ஸ்கொயர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஏ ஸ்கொயர்டு வரும். ஸோ சேம் என்ன போடுவீங்க? காஸ் பவர் 2/3 டீட்டா பை சைன் பவர் 1/3 டீட்டா இதுக்கு ஸ்கொயர்டு போடணுமா. ஸோ ஏ ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி ஸ்கொயர்டு. அப்போ சைன் பவர் 2/3 டீட்டா பை காஸ் பவர் 1/3 டீட்டா ஹோல் ஸ்கொயர்டு எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஸ்கொயர்டு வந்து இங்கேயும் உண்டு இங்கேயும் உண்டு தானே. ஸோ தொகுதிக்கும் போடணும் பகுதிக்கும் போடணும். அப்போ தொகுதி போட்டு நமக்கு 4/3 காஸ் பவர் 4/3 டீட்டா பை கீழே வந்துடும்
sin பவர் 2/3 டீட்டா ரெண்டை கொண்டு பெருக்கிருக்கோம் அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இன்ட்டு இங்கே என்ன இருக்கும், ரெண்டை உள்ள கொண்டு பெருக்குங்க. ஸோ sin பவர் 4/3 டீட்டா பை கீழே இருக்கும் cos பவர் 2/3 டீட்டா. 1/3 இன்ட்டு 2 போடும்போது எனக்கு 2/3 கிடச்சிருமா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று பெருக்கி விடுமா. இங்கே சேவ் ஒரு 2 கொண்டு உள்ளே பெருக்குங்க. என்ன கிடைக்கும், cos பவர் 4/3 டீட்டா பை இருக்கும் sin பவர் 2/3 டீட்டா ப்ளஸ் அதே மாதிரி சேம் இங்கே cos பவர் 4/3 sin பவர் 4/3 டீட்டா பை cos பவர் 2/3 டீட்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் இப்போ என்ன வேணும் நமக்கு, இங்கே cos பவர் 4 டீட்டா காசு ப்ளஸ் எழுதிக்கோங்க. cos பவர் 4/3 டீட்டா கீழே ஒரு காசு இருக்கா, மேலே கொண்டு போய் நமக்கு அடுக்கு மட்டும் மைனஸாக மாறுமா. ஸோ cos பவர் -2/3 டீட்டான்னு மாறிடும். சேம் நம்ம நினச்சிக்கணும் சைன் டீட்டா இருக்குல்ல, இதை நினச்சிக்கணும் அப்படியே எதிக்கலாம். ஸோ cos பவர் 4/3 டீட்டா இன்ட்டு இது சைன் மேலே போக மைனஸாக வருமா. ஸோ அடுக்கு மட்டும் மைனஸாக மாறும். ஸோ -2/3 டீட்டான்னு வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இதை பண்ணோம் இன்ட்டு இது ஸ்டார்ட் பண்ண அப்படி தானே. இங்கே எப்படி இருக்கு, ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ண முதல் பகுதி நம்ம பெருக்க போகிறோம். என்ன கிடைக்கும், பகுதி பெருக்கும் போது sin பவர் 2/3 டீட்டா இன்ட்டு cos பவர் 2/3 டீட்டா அப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே வச்சு நம்ம குறுக்க பெருக்கணும் அப்படி தானே. கீழே பெருக்கிட்டோம் குறுக்க பெருக்கணும். அப்போ இங்கே எனக்கு cos பவர் 4/3 டீட்டா இருக்குது, இங்கே எனக்கு cos பவர் 2/3 டீட்டா இருக்குது. அப்புறம் சொன்ன நம்ம ரெண்டுமே நமக்கு அடிமான ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அடிமான ஒரே மாதிரி நினச்சினா அடுக்கு நம்ம கூட்டிக்கலாம். அப்போது cos பவர் 4/3 நினச்சினா 2/3 கூட்ட போகிறோம். ஓகேவா. அதாவது 4/3 + 2/3 என்ன வந்து நமக்கு பகுதி உரமாக இருக்கா. அப்போ 3 போடுவோம், மேலே போடுவோம் 6 போடுவோம். ஸோ 6/3 வந்துடுமா. அப்போ cos பவர் 6/3 டீட்டா ப்ளஸ் இங்கே என்ன நம்ம பெருக்கணும். அப்போ சைன் பவர் பெருக்கும்போது என்ன நம்ம அடுக்கு நம்ம கூட்டிக்கலாம். அப்போ sin பவர் 2/3 4/3 ஆட் பண்ணால் கிடைக்கும் 6/3 டீட்டான்னு கிடச்சிரும். நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இது நம்ம கழிச்சிக்கலாமா. ஸோ cos பவர் 4/3 2/3 கழிச்சா கிடைக்கும் 2/3 கிடைச்சிருமா. ஸோ cos பவர் 2/3 டீட்டா அதேமாதிரி இங்கே கழிக்கலாமா. sin பவர் 4/3 - 2/3 வந்துடுமா. ஸோ sin பவர் 2/3 டீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பவரில் 6/3 இருக்குது. நான் இப்போ என்ன கிடைக்கும், கட் பண்ணும்போது cos பவர் ஸ்கொயர் வந்துடுமா. cos பவர் ஸ்கொயர் டீட்டா அதுவும் 1 3 3 23 6 போடாமல் எனக்கு cos ஸ்கொயர் டீட்டா வந்துடுமா. அதே மாதிரி ப்ளஸ் கட் பண்ணுங்கள் 1 3 3 23 6. ஸோ sin ஸ்கொயர் டீட்டான்னு கிடச்சிரும். ஓகேவா. பை கீழே இருக்கும் sin பவர் 2/3 டீட்டா இன்ட்டு cos பவர் 2/3 டீட்டான்னு கிடச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆகுமா. cos 2/3 இருக்குது, இங்கே ஒரு cos 2/3. ஓகேவா. இன்னும் இன்ட்டில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே sin பவர் 2/3 sin 2/3 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது நமக்கு ஈக்குவல் டு cos ஸ்கொயர் டீட்டா இந்த டைம் இருக்குமா ப்ளஸ் என்ன வந்துடும் sin ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ என்ன, cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 தானே. ஸோ 1. அப்போ எனக்கு நம்ம ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் வேல்யூ கொண்டு வந்துட்டோமா. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் இப்போ ஒன்றா கொண்டு வரோம் நம்ம. ஸோ நமக்கு ஆன்சர் 1 கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஏன்னா நிரூபிக்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகே டேஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.